இப்போல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் சரி கோர்ட்லேயும் சரி அவங்க சும்மாவே தான் இருக்காங்க, நோவாமல் நோன்பு கும்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, உலக அளவில் எந்த இடத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறதுக்குன்னே இருக்காங்க 2 பேர். அவங்க தான் லட்சுமி ராமகிருஷ்ணன் மற்றும் நிஜங்கள் குஷ்பு. இவங்க 2 பேரும் பிரபல தொலைக்காட்சிகளில் நீதிபதி மாதிரி உக்காந்துட்ருக்காங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி ஸ்ரீபிரியா இவங்க 2 பேர்த்தையும் கழுவி ஊற்றுனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீபிரியா மட்டும் கிடையாதுங்க, தமிழகத்தில் இருந்த எல்லா மக்களும் ரொம்பவே கொதிச்சு போனாங்க. ஏன்னா குஷ்பு நிஜங்கள் அப்படின்ற ப்ரோக்ராமில் ஒரு ஆண்மகனை கை நீட்டி அடித்தது பெரிய பிரச்சனையாகவே மாறிடுச்சு. பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமில் இவங்க ஒரு ஆண்மகனை அடித்தது மிகப்பெரிய பிரச்சனையாகவே மாறிடுச்சு. ஒரு குடும்ப பஞ்சாயத்து, கள்ளக்காதல், ஏமாற்றப்பட்டவங்க அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மணி நேரம் நமக்கு காட்டுறது, ஆனால் அங்கே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கும். அவங்க 2 பக்கத்தையும் உட்கார வச்சு வார்த்தையால் அவங்கள கொன்று அவங்க ஒரு நல்ல முடிவோடு தான் வந்திருப்பாங்க. அவங்க மனசை மாற்றி அப்படி இப்படின்னு இவங்க ஒரு வழியாக அவங்கள ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராமில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உங்களுக்கு குறைச்சல் இல்லாமல் இது பத்தாதுன்னு பெண்களை வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறது, ஆண்களை பிடிச்சி அடிக்கிறது அப்படின்னு ஒரு தனி ராஜ்யத்தையே நடத்திட்டு வந்தது குஷ்பு சன் டிவியில் நிஜங்கள்ன்ற ப்ரோக்ராமில். இதனால் பல சர்ச்சைகள் உருவானுச்சு. பலரும் குஷ்புக்கு எதிராக குற்றச்சாட்டி அவங்க மேலே கேஸ்லாம் கொடுத்தாங்க. ஏங்க யார் மேலே கேஸ் கொடுக்குறதுன்னு இது இல்லையா? இவங்களாம் என்னங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க இவங்கள. குஷ்பு ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஜி தமிழ் தொலைக்காட்சியில் நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் நடத்துகிற சொல்வதெல்லாம் உண்மை ப்ரோக்ராம் பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சுங்க. காவல் நிலையத்துக்கு போகிறது, கொலை செய்யப்பட்ட இடத்தெல்லாம் தோண்டி பார்க்கறது, கள்ளக்காதல், ஓடி போனவங்க அவங்க இவங்கன்னு எல்லாத்தையும் பிடிச்சி போலீஸ் வேலை இல்லாமல் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வேலை கொடுக்குற வேலையை லட்சுமி ராமகிருஷ்ணன் ஜி தமிழில் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, நடிகை குஷ்பு மேலேயும் லட்சுமி ராமகிருஷ்ணன் மேலேயும் SS பாலாஜி அப்படின்றவர் புகார் கொடுத்துருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை அவமானப்படுத்துகிறாங்க. அதனால் அந்த குடும்பம் மன உளைச்சலுக்கு ஆளாகுது. அதனால் பல பிரச்சனைகள் மறுபடியும் வருது. ஏற்கனவே 2-3 பேர் செத்துருக்காங்க. ஏற்கனவே லட்சுமி ராமகிருஷ்ணன் மேலே புகார் இருக்குது, ஆனால் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கமிஷனர்கிட்டையும் ஒரு புகார் கொடுத்துருக்காரு SS பாலாஜி. அட்வொகேட் SS பாலாஜி புகாரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிஜங்கள் மற்றும் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிகள் மனித உரிமைகள் மற்றும் குழந்தைகள் உரிமைகளை மீறி வருகிறது. குற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள், குழந்தைகள் படத்தை ஊடகங்களில் வெளியிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மேலும் நிகழ்ச்சிகளில் மோசமான வார்த்தைகளை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நடத்தும் குஷ்பு, லட்சுமி ராமகிருஷ்ணன் ஆகியோரும் மோசமாக பேசுகிறார்கள். குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு சொல்பவர்கள் அதற்கான படிப்பு படித்திருக்க வேண்டும். அவர்களிடம் அந்த படிப்பு இல்லை. இவர்கள் குடும்ப கலாச்சார உறவுகளை அவமானப்படுத்துகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகளை தடை செய்வதுடன் அதை நடத்துபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே பல பேர் இவங்க 2 பேர்த்து மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சியும் பேன் பண்ண சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஏன்னா மீடியா அவங்க பக்கம்தான் இருக்குது. அதனால் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அது இல்லாமல் போய் போலீஸ்கிட்டயே புகார் கொடுத்தா எப்படிங்க ஆகும்? எங்கள் போலீஸ்க்கு கேஸ் கொடுக்கறதே இவங்க தாங்க. அப்புறம் எப்படிங்க இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிஜங்கள் குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் விருப்பப்படுறாங்க, அதனால தான் அவங்களோட புகைப்படத்தை நாங்கள் வீடியோவில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அவங்க விருப்பப்படலைன்னா அவங்களோட முகத்தை நாங்கள் மறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி ப்ரோக்ராமை பார்த்தாச்சும் மக்கள் திருந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க இதை பார்த்து தான் எல்லோரும் கெட்டு போகிறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன்.